சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். எங்க சாவித்திரி ரொம்பவே சந்தோஷமா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, அண்ணே தாமரை சேதுவுக்கு கல்யாணத்தை சீக்கிரமா செய்யணும்னு நீ முடிவெடுத்துட்ட. ஆனா எல்லா வேலையவும் தனி ஆளா இருந்து என்னால எப்படின்னே பார்க்க முடியும். இங்க தாமரை சேது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புது துணியெல்லாம் எடுக்கணுமே. அதுக்கு எந்த ஏற்பாடும் செய்யாம நீ வெளி வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா எப்படின்னு கல்யாண ஏற்பாடையும் நீயும் சின்ன அண்ணனும் சேர்ந்து தானே பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே ராஜாங்கமோ என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் தெளிவாக செய்ய நீ இருக்கும்போது இதில் நான் எதுக்கு தலையிடணும்? அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்க, நீ பணத்தை மட்டும் கொடுனே, நான் எல்லார் கூடயும் சேர்ந்து போய் தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சன்னாசியும், கண்டிப்பாக சாவித்ரி என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு, பணம் தானே நான் தரேன். என்னெல்லாம் தாமரைக்கு வாங்கி கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் சந்தோஷமாக வாங்கி கொடு அப்படின்னு கல்யாண ஏற்பாடுக்கான எல்லா விஷயத்தையும் பற்றி வீட்டில் உள்ள எல்லாரும் பேசிகிட்டு இருக்க அப்பத்தா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. அந்த சமயம் ரொம்பவே கோவமாக வீட்டுக்குள்ளே வராங்க தமிழ்செல்வி. உடனே சித்ரா தமிழ்செல்வியை பார்த்துட்டு, நீ எதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே வர? கல்யாண ஏற்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இதில் நீ எதுக்கு தலையிடணும்? வெளியில் போ அப்படின்னு தமிழ்செல்வியை திட்ட, அதுக்கு தமிழ்செல்வியும், நான் என் வாழ்க்கையை பற்றி ராஜாங்க மாமா கிட்ட பேச வந்திருக்கேன், கல்யாண ஏற்பாடை நிப்பாட்டுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சித்ராவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ராஜாங்க கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. உடனே ராஜாங்கம் இங்கே தமிழ்செல்வி வரதை பார்த்துட்டு, என்ன மோகனா, இந்த பிரச்சனையை பற்றி யாரும் என்கிட்ட மறுபடியும் பேச வேண்டான்னு சொன்னல, வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நீயே சொல்லி தெளிவாக புரிய வை. தமிழ்செல்வி எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கா அப்படின்னு ராஜாங்கம் கேட்க, உடனே தமிழ்செல்வி ராஜாங்கத்தை பார்த்து, என்ன மாமா நீங்கள், நான் இந்த வீட்டுக்குள்ளே வர எனக்கு உரிமை இல்லையா? நான் உங்கள் மகன் சேதுவோட மனைவி, இந்த வீட்டோட மருமக. அப்படி இருக்கும்போது எனக்கே தெரியாமல் உண்மையெல்லாம் மறைச்சி என் வீட்டுக்காரருக்கு அதை எப்படி நீங்கள் தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்க இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பீங்க? இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? இந்த வீட்டு பொண்ணு தாமரைக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு செய்கிறீங்களே, அப்போ உங்கள் மகனோட முதல் மனைவியாக இருக்கிற எனக்கு எந்த நியாயத்தையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டீங்களா? என்னுடைய வீட்டுக்காரர் சேது மேலே எனக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்குது. என்னை தவிர அவர் வேறு எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். அப்படி இருக்கும்போது சேதுவால் எப்படி இப்படி ஒரு தப்பு செஞ்சுருக்க முடியும்? ஆனால் நீங்கள் உங்கள் மகன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அவர் மேலேயே சந்தேகப்பட்டு இப்படி தப்பான ஒரு முடிவெடுத்துட்டீங்க. இந்த கல்யாணத்தை முதல்ல நிப்பாட்டுங்க. என் வீட்டுக்காரருக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. இங்கே சேதுவோட மனைவினா அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கமோ, நடந்த எல்லாத்தையும் நாங்கள் எல்லாரும் நேரில் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். நீ வேணா சேது மேலே உள்ள நம்பிக்கையில் அவன் தப்பே செய்யலைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வரைக்கும் சேது எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கானா? என்ன காரணம்? எல்லாமே நடந்திருக்கு. அதனால தான் இங்கே தாமரையோட வாழ்க்கை இனியாவது நல்லா இருக்கணும்னு நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, அது எப்படி நான் தலையிடாமல் இருக்க முடியும்? நீங்கள் தாமரைக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இதில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் மாப்பிள்ளையா என் வீட்டுக்காரர் இருக்கும்போது நான் எப்படி என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியும்? உங்கள் தங்கச்சிக்காகவும் உங்கள் தங்கச்சி பொண்ணு தாமரைக்காகவும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த கல்யாணம் வெளியில் தெரிஞ்சால் கூட வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் நான் என் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். என்னையே விரும்பி வீட்டில் உள்ளவங்க பேச்சை கூட கேட்காம ஆசைப்பட்டு நான் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் வீட்டுக்காரர் சேது கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார். உண்மை என்னன்னு நான் நிரூபிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த வீட்டில் உள்ளவங்க என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. ஏன் தாமரை முதல்ல சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு பொய் சொல்லி ஏமாத்துனதெல்லாம் நீங்கள் மறந்துருக்கலாம். ஆனால் நான் மறக்க மாட்டேன். இவங்க சொல்கிறத உண்மைன்னு என்னால் நம்பவும் முடியாது அப்படின்னு இங்கே தாமரையும் சாவித்திரியும் திட்டம் போட்டு தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, உடனே சாவித்திரி, அண்ணே பாத்தியா, இந்த தமிழ்செல்வி சேது தாமரையோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கானே, உன்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்கா. இதுக்கு தான் சொன்னேன், உன்னை அவமானப்படுத்துகிற இந்த தமிழ்செல்வியை இந்த கார் செட்லேயும் தங்க விடாமல் வீட்டை விட்டே வெளியில் அனுப்புங்கன்னு. நீ தான் சேதுவுக்காக கார் செட்டில் தமிழ்செல்வி தங்கட்டும்னு சொல்லி
பாவம்னு நினச்சேன். ஆனால் அந்த தமிழ் செல்வியை பாரு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன பேச்சு பேசுகிறான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே தமிழ் செல்வியும், நான் உங்ககிட்ட பேச வரலை, என் மாமா கிட்ட என் வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன், எனக்காக நியாயம் கிடைக்கணும்னு பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கிடையில் வேறு யாராவது பேசுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மதிப்பும் மரியாதையும் இனி என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்காது. தப்பு செஞ்சது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அப்படி நடந்தா இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நின்னாலும் பரவாயில்லன்னு என் வாழ்க்கைக்காக கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கைக்காக எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு போலீஸ்கிட்டேயே கேட்பேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல இங்கே சாவித்திரியும் தாமரையும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே மோகனா, தமிழ் செல்வி கொஞ்சம் பொறுமையா இரு, இப்படி யாரையும் எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் பையன் மேலே உங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லைல்ல, இவங்க எல்லாரும் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்கன்னா என் மருமக தமிழ் செல்வி தான் அப்படின்னு எனக்காக யாரும் பேச இந்த வீட்டில் இல்லாதப்ப என் வாழ்க்கைக்காக நான் தான் பேசியாகணும். என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செய்யலைன்னு நான் தான் நிரூபிச்சாகணும். அதனால் நான் சொன்ன மாதிரியே நான் பேசும்போது இடையில யாரும் பேசாதீங்க. ஏன்னா நான் அவ்வளோ கோவத்தில் இருக்கேன். முதல் மனைவி நான் இருக்கும்போதே இப்படி தப்பான ஒரு முடிவெடுத்து மறுபடியும் தாமரையை ஏன் வீட்டுக்காரருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ராஜாங்க மாமா எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்க ராஜாங்கம் தலை குனிஞ்சு உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பதில் பேசாமல் இருக்காரு. இங்கே தமிழ் செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட, இந்த வீட்டுக்கு வந்தனா மருமகளாக இருக்கிறனா படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நானும் சரி பரவாயில்லன்னு எல்லாத்துக்கும் பொறுமையாகவே போயிட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் என் வாழ்க்கைக்கே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சு இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த உரிமையும் இல்லைன்ற மாதிரி செய்யலான்னு பார்த்தா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ வரைக்கும் நான் கார் செட்டில் தங்கியிருந்தாலும் இந்த தமிழ் செல்வி வேண்டான்னு ஒரு தடவை கூட என் வீட்டுக்காரர் சொல்லலை. இன்னும் அவர் என் மேலே பாசமாக தான் இருக்கார். நாங்கள் பிரிஞ்சிருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்போடு தான் இருக்கோம். அதனால் நாங்கள் என்றைக்கும் பிரிவோன்னு நீங்கள்லாம் திட்டம் போட்டிங்கன்னா அதை நான் நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும், நீ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செஞ்சிட்ருக்க, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ. ஏன் தமிழ் செல்வி, போஸ் தப்பு செஞ்சிட்டான உடனே நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு மலரை போஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்களை நீ அவமானப்படுத்தினியே, இப்போ சேது செஞ்ச தப்புக்கு மட்டும் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிற. சேதுவும் அதே மாதிரி தான், கல்யாணம் ஆகியிருந்தாலும் உன்னை பற்றி யோசிக்காம தாமரை வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருக்கான். அதனால் கண்டிப்பாக சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் பார்த்து நீ அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிற்க தான் போகிற. நீ ஏன் வீட்டை விட்டு வெளியில் போக தான் போகிற. இதில் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற. கல்யாணம் நடக்கிறத யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. முடிஞ்சால் உன்னால் முடிஞ்சதை பார்த்து செஞ்சுக்கோ. ஆனால் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காம வெளியில் போறியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரைன்னு 3 பேருமே ஒன்று சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு உண்மையை இவங்க எல்லாரும் மறைக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப கோபமாக இருக்கிற தமிழ் செல்வி சொல்கிறாங்க. உண்மையை கண்டுபிடிப்பேன். நீங்கள் எல்லாரும் வேணும்னா சேது மேலே தப்பு இருக்குன்னு சந்தேகப்படலாம், நம்பாமல் இருக்கலாம். ஆனால் என் வீட்டுக்காரரை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்த விடவும் மாட்டேன். நானும் பார்க்க தானே போகிறேன் எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வெளியில் வந்த தமிழ் செல்வி, இந்த பிரச்சனையை இப்படியே விடக்கூடாது. தாமரை எந்த வருஷமும் இல்லாமல் இந்த பிறந்த நாளைக்கு சேது மாமாவுக்கு இந்த கேக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கா. இதுவே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாமரை தேவையில்லாமல் இப்படிலாம் செய்ய மாட்டாளே. இத்தனை நாள் அவள் ஒதுங்கி இருந்தா, ஆனால் ஏதோ ஒரு திட்டம் போட்டு இப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக தான் கேக்கெல்லாம் கொண்டு போயிருக்கா. அப்போ ஒருவேளை கேக்கில் ஏதாவது கலந்துருப்பாளா? கேக்கை சாப்பிட்டதுனால தான் மாமாவுக்கு வந்து மயங்கிருப்பாங்களோ, அதான் நடந்தது என்னன்னே தெரியலன்னு அவர் சொல்கிறாரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி. தன்னுடைய ரூமில் இருக்கிற சேது யோசிக்கிறாரு. என் அப்பாவுக்காக என் அப்பா மேலே உள்ள பாசத்தினாலையும் மரியாதையாலையும் என் அப்பா அவமானப்பட்டுட்டாருன்னு சொல்லி தமிழ் செல்வியை என் ரூமுக்குள்ளே கூட வரக்கூடாதுன்னு அம்புட்டு பிரச்சனை செஞ்சேன். எவ்வளவோ திட்டி படுத்தியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என் மேலே எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. தமிழ் செல்வி மட்டும்தான் நம்பிக்கை வச்சு நான் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு உண்மையை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. தமிழ் செல்வியை நான் இப்படி அங்கே வெளியில் தங்க வச்சிருக்கக்கூடாது, என்னானாலும் பரவாயில்லன்னு தமிழ் செல்வி என் கூட இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை
பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கருப்பு வராரு. என்ன மாப்பிள்ள இப்படியே உட்காந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? அங்கே கீழே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க மாப்பிள்ள. அந்த சாவித்திரியும் தாமரையும் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்செல்வியை பாத்தியா? நீ தான் தமிழ்செல்வியை கண்டுக்காம நீ பாட்டுக்கு இருந்த. உன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு என் ரூமுக்குள்ளே கூட வரக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு துணையாக இருக்கிறது தமிழ்செல்வி மட்டும்தான். அந்த பிள்ளையை போய் தப்பாக நினச்சி இப்படி வெளியில் தங்க வச்சிட்டியே மாப்பிள்ள. இப்போ கூட என்ன செய்கிறது? உன் மேலே தப்பே இல்லைன்றது எப்படி நிரூபிக்கிறதுன்னு தமிழ்செல்வி அம்புட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் நீ என்னடானா உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்க. தமிழ்செல்வி கிட்ட போய் பேசு. 2 பேரும் சேர்ந்து இந்த உண்மையை கண்டுபிடிங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை 2 பேரும் சேர்ந்தே நிப்பாட்டுங்க. யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு கருப்பு சொல்ல, செட்டில் இருக்க தமிழ்செல்வியை பார்க்கறதுக்காகவும் இங்கே நன்றி சொல்கிறதுக்காகவும் கண் கலங்கிக்கிட்டே சேது அங்கே போகிறாரு. சேது இங்கே தமிழ்செல்வியை பார்க்க போகிறத பார்த்த தாமரையால் தாங்கிக்க முடியல. அவ்வளோ கோவம் வருது. இங்கே சேது வந்து தமிழ்செல்வி கிட்ட போய் சொல்கிறாரு, தமிழ்செல்வி நீ பேசுனதெல்லாம் கேட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல. நான் எவ்வளவோ உன்னை அவமானப்படுத்தினேன். ஆனால் இந்த பிரச்சனையில் எனக்கு உதவி செய்ய முன் வந்தது நீ மட்டும்தான். ஏன் என் அப்பா அம்மா அப்பத்தா வீட்டில் உள்ளவங்கன்னு யாருமே என்னை நம்பலை. இந்த தப்பை நான் செஞ்சுருப்பேன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நீ மட்டும்தான் என் மேலே உள்ள பாசத்தில் அம்புட்டு நம்பிக்கையாக பேசியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குடனே தமிழ்செல்வியும், வேற என்ன மாமா, நீங்கள் என்ன சாதாரணமாவா கல்யாணம் பண்ணீங்க? உங்கள் குடும்பத்தில் உள்ள யார் பேச்சையும் கேட்காம தமிழ்செல்வி தான் வேணும், அவள் தான் என் மனைவின்னு என்னை தேடி வந்துல கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி மாமா நீங்கள் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பீங்க? கண்டிப்பாக என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்கள் நல்ல மனசுக்கு உண்மை என்னன்னு சீக்கிரமாகவே எல்லாருக்கும் தெரிய வரதான் போகுது மாமா. உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் இங்கே செய்து சொல்கிறாங்க, அன்னைக்கு தாமரை ரூமுக்கு வரும்போது கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா. நானும் இந்த கேக்கும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீ பாட்டுக்கு கிளம்பு, உன் ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். ஆனால் தேவையில்லாமல் அன்னைக்கு உன்னை பற்றியும் என்னை பற்றியும் பேசிக்கிட்டே இருந்தா தாமரை. கேக்கை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னான். நானும் கேக்கை சாப்பிட்டேன். அம்புட்டு நேரம் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன்னா அந்த கேக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே மயங்கிட்டேன். அதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இதில் மற்றவங்க சொல்கிறத நம்பாமல் வேற நான் என்ன செய்கிறது தமிழ்செல்வி அப்படின்னு கேட்க, மாமா உங்கள் மேலே முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். என்னை தவிர நீங்கள் வேறு யாரையும் தப்பாக கூட பார்க்க மாட்டீங்க. நீங்கள் எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க மாமா. அந்த தாமரை கொண்டு வந்த கேக்கில் தான் ஏதோ கலந்துருந்துருக்கா. அதனால தான் அதை சாப்பிட்ட உடனே நீங்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க, மயக்கமாயிருக்கீங்க. அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் திட்டம் போட்ட மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயத்த செஞ்சுருக்காங்க மாமா. அது என்ன உண்மைன்றதை நம்ம 2 பேரும் சேர்ந்தே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே சேதுவும் கண் கலங்கிக்கிட்டே தாமரை கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை இம்புட்டு நாள் பிரிஞ்சு இருந்திருக்க கூடாது. நீ என் கூடயே இருந்திருந்தா இந்த தாமரை மாதிரி ஆளுங்கள்லாம் என்னை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்களா? நான் உன்னை பிரிஞ்சு இருக்க போய் தானே இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, வேண்டாம் மாமா, இந்த பிரச்சனைக்கு அப்புறமாவது நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து நிம்மதியாக வாழ்ந்தா அதுவே போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தாமரை சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா பாத்தியாம்மா, அந்த தமிழ்செல்வி சேது மாமா கூட நின்று பேசிகிட்டு இருக்கா. எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச தமிழ்செல்வி அவள் வேலையை பார்க்காம மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே சாவித்திரியும் பேசிக்கிட்டோம், அவள் தான் முதல் மனைவியாச்சே, அந்த உரிமையில் பேசிகிட்டு இருக்கா. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த தமிழ்செல்வியை இந்த வீட்டில் நான் இருக்க விடவே மாட்டேன். உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரிய வச்சு இந்த ராஜாங்கத்தை அவமானப்படுத்துறனா இல்லையான்னு பாரு. யாருக்கும் தெரியாமல் உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு என் அண்ணன் ஆசைப்படுறாரு. ஆனால் நீ தான் இந்த வீட்டுக்கே மகாராணியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். பேசுனா பேசிட்டு போகட்டும், ஆனால் யாராலையும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது. நீ கவலைப்படாமல் இரு தாமரை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு ஆறுதலாக சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க சாவித்திரி. இங்கே சாவித்திரியை பார்க்கறதுக்காக மருத்துவச்சி வராங்க. வந்த மருத்துவச்சிக்கு சாவித்திரி யாருக்குமே தெரியாமல் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே கருப்பு பார்த்துட்டு இங்கே தமிழ்செல்வியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏன்பா தமிழ்செல்வி, இந்த மருத்துவச்சி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த சாவித்திரியை பாரு, யாருக்குமே தெரியாமல் நிறைய பணத்தெல்லாம் வேற கொடுக்குறாங்க. என்னதான் நடக்குது? இந்த மருத்துவச்சிக்கு எதுக்கு இந்த சாவித்திரி பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல தமிழ்செல்விக்கு சந்தேகம் வருது. உடனே கருப்பு கிட்ட சொல்கிறாங்க, நானும் நினச்சேன் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு. அப்போ மருத்துவச்சிக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு உண்மை, சாவித்திரியை பற்றின உண்மை மருத்துவச்சிக்கு தெரிஞ்சிருக்கும்.
நாம் போய் என்ன ஏதுன்னு பேசுவோம், விசாரிப்போம். உண்மையை சொல்லலைன்னா போலீஸை வர வைப்போன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குவோம் அப்படின்னு சொல்ல மறுத்து வச்சு பணம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் கருப்பும் தமிழ்செல்வியும் மறுத்து வச்சுக்கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கே பின்தொடர்ந்து போயிடுறாங்க. தமிழ்செல்வியை பார்த்த மருத்துவச்சியும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, என்னம்மா தமிழ்செல்வி, பெரிய வீட்டோட மருமகளாச்சே, நீ எதுக்குமா என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது தமிழ்செல்வி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் உள்ள சாவித்திரியை தேடி வந்தீங்க, அதான் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக உங்களை தேடி நான் வந்திருக்கேன். ஆமாம், சாவித்திரி உங்களுக்கு நிறையா பணம்லாம் கொடுத்தாங்கல்ல, யாருக்குமே இது தெரியாதுன்னு நினச்சிங்க, ஆனால் நாங்கள் பார்த்துட்டோம். உண்மை என்னன்னு இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும். எதுக்காக அவங்கக்கிட்ட நிறைய பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க இங்கே என்ன செய்யனே தெரியாமல் மருத்துவச்சி யோசிக்கிறாங்க. சாவித்திரி கிட்ட பணம் வாங்க போனோம், ஆனால் இப்படி மாட்டிப்போன்னு நினைக்கலையே. உண்மை என்ன சொன்னால் சாவித்திரி சும்மா விட மாட்டாங்களே, என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கருப்பும், நீங்கள் உண்மை சொல்லலைன்னா அப்புறம் நாங்கள் சும்மா விட மாட்டோம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அம்புட்டு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதோ உதவி செய்கிற மாதிரில தெரியுது அப்படின்னு கேட்க, நீங்கள் மறுபடியும் என் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனால் பணத்துக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல தமிழ்செல்வி சொல்கிறாங்க, என்ன தப்பு செஞ்சீங்க, அப்படி என்ன ஏதுன்ற உண்மையை சொல்லலை, நான் போலீஸை வர வச்சுருவேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு பயந்து போன மருத்துவச்சியும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, சேது ஐயாவுக்கு பிறந்தநாள் வருது, அந்த கேக்கில் கலக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொருளாக வேணும், அப்படி கலந்த உடனே அவரும் மயங்கிடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தான் இந்த தேவையில்லாத அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு பணம் தரலை. நான் தான் அந்த பாட்டிலில் அந்த பொருளெல்லாம் வச்சு கொடுத்தேன். கேக்கில் கலந்த உடனே அங்கே என்னென்னமோ நடந்து போச்சு போல். அதனால இப்போ சேது தம்பி வீட்டில் வசமாக மாட்டிக்கிட்டாரு. என் பொண்ணு தாமரைக்கும் சேதுவுக்கும் நான் நினச்ச மாதிரியே கல்யாணம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேற இருந்தாங்க. அதனால் பணத்தை வாங்க சொல்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க, நானும் போய் பணத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே தமிழ்செல்வி, என்ன சொல்கிறீங்க, அப்போ அந்த கேக்கில் ஏதோ கலந்துருக்கா, அந்த பொருளை உங்ககிட்ட இருந்து தான் வந்து வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தமிழ்செல்வி, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா இப்படியெல்லாம் செய்யணும்னு இங்கே சாவித்திரி வந்து பேசிட்டு போனாங்க. இந்த உண்மை வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லி அதுக்காக தான் நிறைய பணத்தையும் என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னை நான் பணம் வாங்குறத பார்க்க போயிட்டு இப்படியே பின்னாடியே வந்து என்கிட்ட உண்மையவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னை வந்து யார்கிட்டையும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல இங்கே தமிழ்செல்விக்கு அப்போ தான் தெரியுது, வேணும்னே திட்டம் போட்டு தான் இவங்க இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ என் மாமா மேலே கண்டிப்பாக எந்த தப்புமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி மருத்துவச்சிக்கிட்ட தமிழ்செல்வி சொல்கிறாங்க. நான் போய் இந்த உண்மையை சொன்னால் பொய் சொல்கிறேன்னு சொல்லி இந்த பிரச்சனையை வேற பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. நீங்கள் வாங்க, உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்ததுன்னு என் மாமா ராஜாங்கத்துக்கு தெரியணும். அப்போ தான் அவரே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவார். நீங்கள் வந்து உண்மையை சொல்லலைன்னா இப்படி என் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கும் இந்த கல்யாணத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு எப்படி சாவித்திரி மேலேயும் தாமரை மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறனோ அதே மாதிரி உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும். பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, வேண்டாமா தமிழ்செல்வி, நீ நிறைய படித்த பொண்ணு, அதனால் நீ சொன்னதை நான் கேட்குறேன், வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் நடந்த உண்மையை நானே சொல்கிறேன் அப்படின்னு மருத்துவச்சி ஒத்துக்கிறாங்க. மருத்துவச்சியை கூட்டிகிட்டு தமிழ்செல்வி அங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே ராஜாங்கம் மோகனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ்செல்வி மருத்துவச்சியோட வீட்டுக்குள்ளே வரதை வீட்டில் உள்ள எல்லாருமே கவனிக்கிறாங்க. உடனே தாமரையும், அம்மா என்னம்மா, நம்ம கிட்ட பணம் வாங்கின மருத்துவச்சி எதுக்காக தமிழ்செல்வி கூட நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு கேட்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல தாமரை, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மருத்துவச்சி அழுதுகிட்டே ராஜாங்கத்துக்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட பணம் கொடுத்து இங்கே சாவித்திரி அம்மா தான் அந்த கேக்கில் கலக்கிறதுக்காகவும் சேது தம்பி இங்கே மயக்கமாகறதுக்காகவும் இந்த பொருளெல்லாம் வாங்கினாங்க. அதை நான் தான் கொடுத்தேன். அதை சாப்பிட்டதுக்கப்புறமா சேது தம்பிக்கு 8-9 மணி நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்றத சொல்லி தான் கொடுத்தேன். இதனால் கண்டிப்பாக தாமரைக்கும் சேது தம்பிக்கும் இடையில எதுவுமே நடந்திருக்காது, எந்த ஒரு தப்புமே நடந்திருக்காது அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே மருத்துவச்சி சொல்ல அப்போ தான் இங்கே வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது. அப்போ நல்லா இங்கே சேது வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கான், கண்டிப்பாக எந்த தப்பும் நடந்திருக்காது, வேணும்னே திட்டம் போட்டு இந்த தாமரை ரூமில் ஏதோ தப்பு நடந்த மாதிரி பெருசாக ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரியும் எல்லாரும் நம்புகிற மாதிரியும் நடிச்சிருக்கா அப்படின்றத புரிஞ்சுருக்காங்க. உடனே இங்கே கோவமான ராஜாங்கம் தாமரை கிட்ட, என்னது இது, அப்போ இதுக்காக தான் நீ கேக்கெல்லாம் கொண்டு போனியா, இதை பற்றி நான் யோசிக்காமையே இருந்துட்டேன், நல்ல வேலை உண்மையை சொல்கிறதுக்கு மருத்துவச்சி வீடு தேடி வர போயிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சாவித்ரி, நீ என் தங்கச்சி,
உன்னோட பொண்ணுக்கு எல்லாமே நல்லதாக செஞ்சு வைக்கணும்னு என் பையனை பற்றி கூட யோசிக்காம நீ சொன்னதெல்லாம் நம்பி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சா நீங்கள் 2 பேரும் திட்டம் போட்டு இப்படி என் பையனை அவமானப்படுத்தி இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கீங்கல்ல. நான் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ராஜாங்கம் சாவித்திரியை வெளுத்து வாங்குறாரு. அவமானப்பட்டு நிற்கிற சாவித்திரி, அண்ணே நீ என்ன நம்புன, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வேணும்னே தமிழ்செல்வி மருத்துவச்சிக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து பொய் சொல்ல வச்சிருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கருப்பு சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நானும் தமிழ்செல்வியும் பார்த்தோம். இங்கே சாவித்திரி அம்மா வீட்டுக்கு தெரியாமல் நிறைய பணத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த மருத்துவச்சிக்கிட்ட கொடுத்தாங்க. ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அங்கே வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ போய் நீங்கள் செய்து மேலே தப்பு இருக்குன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு. உடனே தமிழ்செல்வியும், என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கெல்லாம் இப்போயாவது புரிஞ்சிருக்கும். இனியாவது செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க. இந்த கல்யாணம் இனி நடக்கவே கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க. இல்லை மறுபடியும் நீ பொய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு நினச்சா நான் போலீஸை கூட்டிகிட்டு வருவேன். போலீஸ் வந்தால் சும்மா விட மாட்டாங்க. உண்மையாகவே தப்பு நடந்திருக்கான்னு 2 பக்கமும் விசாரித்து உங்கள் பொண்ணு தாமரையை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் டாக்டர் நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க. தப்பு நடக்கலைன்னு மட்டும் தெரிஞ்சா அப்புறம் அவமானப்பட்டு நிற்க போகிறது நீங்களும் உங்கள் பொண்ணு தாமரையும் தான். அதனால் இப்போவே உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்கே தாமரை அழுதுகிட்டே, அம்மா இதுக்கு மேலேயும் பொய் சொல்லி ஏமாத்தினா நாம் வசமாக மாட்டிப்போமா? மருத்துவச்சி நம்மக்கிட்டேயும் பணத்தை வாங்கிக்கிட்டு தமிழ்செல்வி கேட்ட உடனே உண்மையெல்லாம் சொல்லிட்டு நம்மளையும் இப்படி ராஜாங்க மாமா முன்னாடி வசமாக மாட்டி விட்டுட்டாங்களேம்மா, இதுக்காகவா நீ அம்புட்டு பணத்தை கொண்டு போய் கொடுத்த அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையெல்லாம் செய்யலான்னு பார்த்தேன். உன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே சாவித்ரி. கோவமா இருந்த அப்பத்தா உண்மை தெரிஞ்ச உடனே சாவித்ரி தாமரையை வெளுத்து வாங்குறாங்க. பாத்தியா ராஜாங்கம், தங்கச்சி மேலே உள்ள பாசத்தில் அவங்க சொன்னது உண்மைன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணினேன். ஆனால் இப்போயாவது உன் பையன் சேது மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டல. இனி சேதுவை பற்றி யோசிக்காம உன்னை பற்றி கூட நினைக்காம தாமரைக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு பொய் சொன்ன இந்த சாவித்திரியை இனி இந்த வீட்லேயும் தங்க வச்சா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். நீ அவமானப்பட்டு தான் நிற்கணும். பொய் சொன்ன உன் தங்கச்சி சாவித்திரி இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு அப்பத்தா சொல்ல, உடனே ரொம்ப கோபமாக இருந்த இங்கே ராஜாங்கமும் உண்மையெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சதால சாவித்திரியை வெளுத்து வாங்கி, உன் மேலே உள்ள பாசத்தில் உன்னை நம்பினேன், ஆனால் இப்படி அவமானப்படுத்திட்டு இனி தாமரையை கூட்டிகிட்டு நீ பேசாமல் வீட்டை விட்டே வெளியில் போயிரு. என் முகத்திலேயே முழிக்காத. உன்னால் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். என் பையனையே சந்தேகப்பட்டு இங்கே தமிழ்செல்வியோட வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் தாமரை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சது என்னோட பெரிய தப்பாக போச்சு. நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு உண்மை தெரிஞ்ச ராஜாங்கம் சாவித்ரி தாமரையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டு தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாரு.